பார்க்க போகிறது இன்ஸ்பெக்ஷன் ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். இன்ஸ்பெக்ஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்ஸ்பெக்ஷன் ஃபார்ம்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எம்டி இன்ஸ்பெக்ஷன் ஃபார்மு. உங்கள் சாம்பிளுக்கு காட்டுறேன். இது வந்து எம்டி இன்ஸ்பெக்ஷன் ஃபார்மு. இதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் ஸ்ட்ரக்சரல் கான்கிரீட் ஒர்க்குக்கான இன்ஸ்பெக்ஷன் ஃபார்மு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோடைய டைட்டிலு, ரெஃபரன்ஸு, எந்த கன்சல்டன்ட்டு, யாருக்கு கொடுக்க போகிறோம், கன்சல்டன்ட் கொடுக்க போகிறீங்க, எந்த கன்சல்டன்ட்டு, யார் கான்ட்ராக்டர் யார் அப்படிங்கிறதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணோம். டிராயிங் நம்பரு, ப்ளோக்கு, ரெட்லைனு, எலமெண்ட்டு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷனுடைய டேட்டு, ரிக்வெஸ்ட் டேட்டு, யார் கான்ட்ராக்டர், யார் ரெப்ரஸன்டேட்டிவ் இன்ஜினியர், அவங்க கையெழுத்து போட்டு அவங்க வந்து சைன் பண்ணணும், பேர் எழுதணும். இன்ஸ்பெக்ஷன் டேட்டு, டைம் ஸ்டார்ட், எப்போ இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுது, ஆர்டிஓ சைனு, ஆர்இ சைனு, இது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே வந்து காமன் எல்லாத்துலேயுமே. இதுமாதிரி ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் எந்தெந்த டேட்டில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் இதில் மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் ஃபஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டாவது இன்ஸ்பெக்ஷன் போகணும். ரெண்டாவது இன்ஸ்பெக்ஷனும் நிறைய கமெண்ட் இருக்குது அப்படின்னா மூணாவது இன்ஸ்பெக்ஷன். அந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு 2, 3வது இதில் நீங்கள் கிளியர் பண்ணிடணும். அதுதான் வந்து 3 போட்டிருக்காங்க. ஸோ மூணாவது வந்து ட்ரை டு கிளியர், மூணாவது வந்து கிளியர் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஒர்க் செக்கிங்கு, அப்புறம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்கிங்கு. ஃபார்ம் ஒர்க்கில் வந்து என்னென்ன பார்க்கணுன்னா டைமென்ஷனு, அலைன்மெண்ட்டு, லெவலு, இந்த மாதிரி ஃபார்ம் ஒர்க் செக்கிங் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஒர்க்கில் செக் பண்ணணும். அதுமாதிரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா கம்பியில் வந்து என்னென்ன பார்க்கணும், சைஸு, எவ்வளோ ஆங்கரேஜ், எவ்வளோ லேப்பிங்கு, என்னென்ன கவரு, ட்ரிம்மர் பாரு, ஸ்டார்டர் பாரு, இதெல்லாம் பார்க்கணும். ஃபைனலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட், எங்கே ஜாயிண்ட் வைக்கிறீங்க, எங்கே வந்து க்ளீன் ஃபுல்லாகவே ஸ்லாப் எல்லாமே வந்து க்ளீன் ஆகிருக்கா, பீம் ஸ்லாப் எல்லாமே டெஸ்டிங் பண்ணுற ஏரியாவில் வந்து க்ளீன் ஆகிருக்கான்னு செக் பண்ணி அதுக்கும் ரிப்போர்ட் இருக்குது. அதுவும் வந்து செக் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து எம்டி ஃபார்மு. எம்டி ஃபார்மு இதுதான். இதெல்லாம் வந்து எம்டி ஃபார்மில் இருக்குது. இதை வந்து என்னென்ன எப்படி செக் பண்ணணும், என்னென்ன ட்ராயிங் அட்டாச் பண்ணணுங்கிறது அப்படியே ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ அந்த இன்ஸ்பெக்ஷன் ஃபார்ம்லேயே வந்து இது சேஃப்டி பர்பஸ்க்காக இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஹவுஸ் கீப்பிங் அண்ட் சேஃப்டி. நீங்கள் போகிற இடம், இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிற இடம் வந்து கரெக்டான லேடர் இருக்கா, கரெக்டான அக்சஸ் இருக்கா, எந்த லெவலில் இருக்குது, அதுக்கு எல்லாமே வந்து சேஃப்டி வைஸ் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்களா, பேரிகேட் போட்டிருக்காங்களா, ஸ்டெப்ஸ் இருக்குதா ஏறுறதுக்கு, ப்ராப்பராக சுற்றி வந்து உங்களுக்கு பேரிகேடு, எல்லா இடமுமே வந்து சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இந்த ஃபார்மும் வந்து அட்டாச் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணி சேஃப்டி ஆஃபீஸர் இதெல்லாம் வந்து சைன் பண்ணுவாங்க. சேஃப்டி ஆஃபீஸர் இதெல்லாம் சூப்பர்வைசர் சைன் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து கன்சல்டன்ட் அங்கே செக் பண்ணவும் போவாங்க. எம்என்இ ஒர்க்கு, எம்என்இ பார்ட்டில் வந்து எம்என்இக்காரங்களும் வந்து செக் பண்ணுவாங்க. எம்என்இன்னா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல். எங்கே வந்து கேஸ் பைப் வருது, எங்கே வாட்டர் பைப் வருது, அந்த ப்ரொவிஷனு, எலக்ட்ரிக்கல் பைப்பு எங்கெங்கே கனெக்ஷன் இருக்குது, எல்லாமே வந்து எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களும் செக் பண்ணி இதில் சைன் பண்ணணும். இதில் அவங்க வந்து எம்என்இ கோஆர்டினேட்டர் வந்து சைன் பண்ணுவாங்க. இது ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கு. எப்படின்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ 4வது மாடி நீங்கள் கேஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா 2வது மாடி வந்து ஃபுல்லாகவும் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணு, அந்த மாதிரி டிஃபெக்ட்லாம் செக் பண்ணியிருக்கணும். 2 மாடி கீழே, அது மாதிரி 4 மாடி கீழே வந்து ஆர்டி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பிளாஸ்டரிங்கு, டைலிங்கு, கட்டு கட்டுறது, அந்த மாதிரி ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 டிராயிங்கை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். இந்த ரெண்டு டீட்டெயில் இன்ஸ்பெக்ஷன் ஃபார்முமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். இது 2 ப்ளஸ் இன்னொன்று வந்து கியூப் ஃபார்மு. இது வந்து சைட்டு கான்கிரீட்டிங் செக்லிஸ்ட்டு. இந்த ஃபார்முமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். இந்த சைட் கான்கிரீட்டிங் செக்லிஸ்ட் ஃபார்மு. இதில் என்னென்னா நீங்கள் கான்கிரீட் போடும்போது எவ்வளோ கான்கிரீட் போடுறீங்க, எந்தெந்த ப்ளாக்கில் கான்கிரீட் போடுறீங்க, லொக்கேஷனு, எங்கே கிரிட் லைனு, எவ்வளோ கான்கிரீட் போடுறீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிக்கிறீங்க. கான்கிரீட் வந்து சைட்டில் போடும் போது கியூப் மேக் பண்ணுவாங்க. அதிர்ச்சி சைட்டை பொறுத்தவரைக்கும் கியூப் மேக் பண்ணுவாங்க. அந்த கியூப்லாம் வந்து எத்தனை மீட்டருக்கு, இப்போ 40 மீட்டருக்கு ஒரு கியூப் போடுவீங்க. அந்த கியூப்லாம் வந்து ஹெச்டிபி வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதோடைய நம்பரு, கியூப் நம்பரு, ஸ்லம்ப்பு, எப்போ கியூப் எடுத்தீங்க, அந்த டைமிங், இது எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணுவாங்க.
காம்பேக்ஷன் எப்போ பண்ணது, எப்போ க்யூரிங் பண்ணுறீங்க, ஃபார்ம் ஒர்க் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க, இந்த ஃபார்ம் ஒர்க் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டேபிள் இருக்குது, இதை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஒர்க் ஓப்பன் பண்ணணும், இதெல்லாம் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஆர்டிஓ ஆர்இ இவங்களாம் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த ஃபார்மே வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் ஃபார்மாக அட்டாச் பண்ணணும். ஸோ மொத்தம் 3 ஃபார்மு, இந்த 2 ஃபார்மும் அட்டாச் பண்ணணும், இது ஒரு ஃபார்ம், 3 ஃபார்ம். எல்லா ஸ்ட்ரக்சரல் இன்ஸ்பெக்ஷனுக்கும் வந்து இந்த 3 ஃபார்மும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா எஸ்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.